விவஸ் இன்னைக்கு டிசம்பர் 18 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விஜய் எங்க தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்காருல. அப்போ உடனே தாத்தா சொல்றாரு, எனக்கே இப்படி தோணுச்சுன்னா காவேரி பாவம்லாடா அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, என்னவோ தாத்தா நான் இப்போ நீங்க சொன்னதெல்லாம் கேட்டா எனக்கு இப்போ உடனே போய் காவேரியை பார்க்கணும், நான் உடனே ஆபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே தாத்தா சொல்றாரு, இல்லடா நீ ரொம்ப டயர்டா இருக்க, நீ தூங்கிட்டு கூட போன்னு சொல்லி தாத்தா ரொம்ப கம்பல் பண்ணி விஜய் வந்து அனுப்பிவிடுறாரு. இப்ப விஜய் போய் மொபைல்ல வந்து சார்ஜ் போட்டு தூங்கிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ஆபீஸ்ல காவேரி வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறாங்க. அவங்கள வந்து ஃபோன் பண்ணி சத்தம் போட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணி பாக்குறாரு. மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப்னே வருது. சரி வேற வழியே இல்லை, நம்மளே ஹாஸ்பிட்டல் போயிரும் சொல்லிட்டு காவேரி கிளம்பி ஹாஸ்பிட்டல் வராங்க. இங்க வந்தா வெண்ணிலாவை பார்த்துட்டு அங்க 2 நர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேக்குறாங்க, விஜய் இல்லையா அப்படின்னு. யார கேக்குறீங்க, இந்த பொண்ணோட ஹஸ்பண்டையானோடனே இப்ப காவேரிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிருது. அப்போ உடனே அங்க இருந்தவங்க அந்த அவர் தான் நைட்டு ஃபுல்லா இருந்து அவங்கள பாத்துக்கிட்டாரு, ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிட்டாருனோடனே பக்கத்துல இருந்த அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, என்னடி ஹஸ்பண்ட் சொல்லிட்டா, அவர் வந்து கேர் ஆஃப் தானே சைன் போட்டாருனோடனே, அப்படியா நான் எனக்கு தெரியாதேன்னொடனே அப்புறம் அந்த பொண்ணு போயிடுறாங்க. இந்த பொண்ணு வந்து சாரி, நான் வந்து அவர் வந்து நைட்டு ஃபுல்லா கண் முழிச்சு இந்த பொண்ணை பாத்துக்கிட்டாரு, அதை பார்த்துட்டு ஹஸ்பண்ட் நினைச்சிட்டு அவர் இவங்களுக்கு யாருன்னொடனே காவேரி எதுவுமே சொல்லாம வெளியில வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நீங்க வந்து வெண்ணிலாவை எப்படியோ பார்த்துருப்பாங்க, ஆனா நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்திருக்கீங்க, என் ஞாபகம் உங்களுக்கு வரவே இல்லைல்லன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இதுக்கு மேல இந்த மொபைல் எனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி அவங்க பேக்குள்ள போட்டு கிளம்பிடுறாங்க. இங்க விஜய் நல்லா தூங்கிட்டு இருந்தவர் எந்திரிச்சு ரெடியாகி கீழே வராரு. அப்போ உடனே தாத்தா கிட்ட வந்து 10 நிமிஷம் தூங்கிட்டு ஆஃபீஸ் போலான்னு பார்த்தேன் தாத்தா, ஆனா ரொம்ப தூங்கிட்டேன் அப்படின்னோடனே தாத்தா சரி இப்ப நீ எங்க போறனோடனே நான் வந்து அப்படியே காவேரியை கூட்டிட்டு ஒரு டிரைவ் போலான்னு இருக்கேன் நைட்டு அப்படின்னோடனே தாத்தா என்ன சொல்றாருன்னா, ஏண்டா இந்த மாதிரி பொண்டாட்டிய சமாதானப்படுத்துறதுக்காக இதெல்லாம் பண்றியானோடனே, நீங்க எப்படின்னா சொல்லாதீங்க தாத்தா, நான் ஏதோ பெரிய தப்பு பண்ற மாதிரி அப்புறம் எனக்கு கில்ட்டியா ஃபீல் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி வெளியில வரவும் சாரதாவும் பாட்டியும் நின்று பார்த்துட்டே நிக்கிறாங்க. அப்புறமா விஜய் நேரா அவங்க கிட்ட போய் பேச போறாரு. அப்ப அவங்க வந்து இந்த மாதிரி காவேரி ஆபீஸ் போயிட்டா, அதான் நான் அவளை போய் ஆபீஸ் போயிட்டு அப்படியே மகாபலிபுரம் போலாம், அவளை கூட்டிட்டு போலான்னு இருக்கேன்னொடனே, சந்தோஷமா போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, குமாரனோட அந்த ஷூட்டிங் அந்த இதுக்காக அவர் வந்து அந்த போட்டி நடக்குது. அதுல வந்து அந்த பொண்ணு ஹக் பண்ணோடனே குமரன் வந்து தடுமாறுறாரு. அப்ப அங்க இருந்தவங்க, என்ன குமரன் நீங்க எப்ப பார்த்தாலும் செகண்ட் சான்ஸ் கேக்குறீங்க, செகண்ட் சான்ஸ் வந்து நீங்க நல்லா பண்றீங்க, ஆனா மெயின் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது குமரன் மறுபடியும் ரொம்ப கெஞ்சி கேக்குறாரு. அப்புறமா அவருக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. அது இடையிலே வரும். அதுக்கப்புறம் தான் இந்த சீன் எல்லாமே. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.